வணக்கம். எல்லாரும் thumbnailல பார்த்துருப்பீங்க. ஸோ இத பத்தி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு புரியல. முக்கியமா அரசு பணிகள்ல வேலைக்கு போணும்னு ஆசைப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி, அதுக்காக பல பல வருஷங்கள், பல மாதங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி, ஒரு தேர்வு கிடைச்சிரும், நம்ம வேலைக்கு போயிருவோம் அப்படிங்கிற ஆசையில ஒவ்வொரு இளைஞர்களும், இளம் வயதில் உள்ள ஆண்களும், பெண்களும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உள்ள போறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த அரசாங்கத்துல என்ன நடக்குது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இங்க அந்தந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு உள்ள நியூஸ்கள் 2 நாளைக்கு முன்னாடி உள்ள சில நியூஸ்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப சுகாதார ஆய்வாளர் இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க. ஆய்வாளருக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்ல அந்த எக்ஸாம் முறைகேடா நடைபெற்றது. அதாவது எக்ஸாம் சென்டர்ல பார்த்து பார்த்து செல்ஃபோன் பார்த்து, இல்ல காப்பி அடிச்சு நெறைய பேர் இப்ப ஆன்சர் பண்ணதாவும், அந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததாவும் சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு, அந்த கோர்ட்ல இப்ப நீதிபதி அதுக்கு இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க. இடைக்கால தடை அதுக்கு விதிக்கப்பட்டதுனால, அந்த தேர்வுல இப்ப செலக்ட் ஆனவங்க நெறைய பேரு நேர்மையான முறையிலயும் பண்ணியிருப்பாங்க தானே! நேர்மையான முறையிலும் படிச்சு எக்ஸாம் எழுதணும்னு இருக்க தானே செய்வாங்க. அப்ப அவங்களும் பாதிக்கப்பட்டு போய் மனமுடைந்திருக்கிறார்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், காவல் உதவி ஆய்வாளர். இந்த வேலைலாம் ரொம்பவும் கஷ்டம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸு உடம்பு ரொம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும். ஏன்னா, உடல் தகுதி தேர்வு தனியா நடைபெறும். அது முடிஞ்சுட்டு எழுத்து தேர்வு நடைபெறும். இதுக்கு கிட்டத்தட்ட 1000 சம்திங் போஸ்ட்டு. இது கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல தேர்வு எழுதியிருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு இப்போ வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்தா, அந்த ரிசல்ட்ட குடுத்துட்டு உடனே ரிசல்ட்ட வெளியிட்ட டிபார்ட்மெண்ட். இதில டிஎன்பிஎஸ்சி மாரி தெரியாது. டிஎன்பிஎஸ்சி மாரி கிடையாது. இப்ப காவல் இதுக்கு தனியா அது ஒரு டிபார்ட்மெண்ட் தான் எக்ஸாம் வைப்பாங்க. அ அதே மாரி சுகாதார ஆய்வாளருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் தான் தனியா எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அதே மாரி விஏஓ அசிஸ்டன்ட்க்கு தனியா நடக்கிறது மாரி, கிராம ஊராட்சி செயலருக்கு தனியா நடக்கிற மாரி தனித்தனி. இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில தான் ஒரு 95% எக்ஸாம் கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கிற மாரி தெரியுது. அது தவிர்த்து, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு பண்றதுக்குன்னே உள்ள ஒரு தேர்வாணையம். தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தேர்வுகள் நடத்தி ஒரு அரசு பணிக்கு எடுக்கணும்னே தனியா ஒதுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான் டிஎன்பிஎஸ்சி. ஆனா மத்த துறைகள்லயும் எங்க இதுலயும் நாங்க ஆள் எடுக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி மாரி ஆள் எடுக்கிறோம், எக்ஸாம் வச்சு எடுக்கிறோம். அப்படி பண்றோம், இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு பண்றது பூராமே முறைகேடு, ஊழல் இப்படி தான் வரிசையா நடந்துட்டு இருக்கு. ஸோ சுகாதார ஆய்வாளர் அந்த தேர்வு முடிவுகள், பணி நியமனம் இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க. போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருமே அதுலயும் ரிசல்ட்ட குடுத்துட்டு அன்னைக்கே திருப்பி வாங்கிட்டாங்க. ஸோ அதுலயுமே இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. மொத்தமாவே அத கேன்சல் பண்ணிட்டு, திருப்பி எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள எக்ஸாம் எழுதுன ஒவ்வொருத்தவங்க இதுல எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஏஓ அசிஸ்டன்ட் ஆகட்டும், கிராம ஊராட்சி செயலாளர் ஆகட்டும், அதுவும் இழுபறியா தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 1 மந்த்ல எலெக்ஷன் வரப்போறதுனாலயே அது வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு பணி நியமனமும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலேயே இந்த தேர்வுல அட்டெண்ட் பண்ணவங்களாகட்டும், இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், நெறைய பேர் எல்லாருமே மனச்சோர்வுல தான் இப்ப இருக்கிறாங்க. ஏன்னா விஏஓ அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் பார்த்துட்டீங்கன்னா, நெறைய டிஸ்ட்ரிக்ட் நடத்திட்டு, நெறைய டிஸ்ட்ரிக்ட்கள் திறனறிவு தேர்வு மட்டும் நடத்திட்டு நேர்காணல் நடத்தினேன். 2மே நடத்தி முடிச்சுட்டு ரிசல்ட் வெளியிடல. இந்த 2மே நடத்தாத சில டிஸ்ட்ரிக்டும் இருக்கு. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பணம் குடுத்து ஒரு சில பேருக்கு போஸ்டிங் போடுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு சில நெறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதுக்கு முந்தின வீடியோஸ்லலாம் நம்ம பார்த்தோம். அடுத்து கிராம ஊராட்சி செயலாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுல கண்டுக்கவே இல்ல. ஆக மொத்தத்துல எலெக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு நடத்தலான்னு ஒரு ஐடியால இருந்தவங்கள கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு பிப்ரவரிக்குள்ள நடத்த சொல்லிட்டாங்க. ஸோ பிப்ரவரிக்குள்ள அது கண்டிப்பா நடத்துவாங்க. ஆனால் நடத்தி முடிச்சுட்டு அதுல என்னென்ன விளையாட்டு பண்ண போறாங்கன்னு தெரியல. எதுவும் அப்பீல் எதுவும் போறாங்களா? இல்ல நடத்திட்டு இன்டர்வியூ வரைக்கும் நடத்திட்டு ரிசல்ட்ட வெளியிடாம இழுத்தடிச்சு பண்ண நினைக்கிறாங்களா? எதுவுமே தெரியல. ஆக மொத்தத்துல இந்த கவர்மெண்ட் பண்றது பூராமே அயோக்கியத்தனம் தான். எத்தனையோ அரசு பணியிடங்கள், காலி பணியிடங்கள் இருக்கு. டேட்டா படி காலி பணியிடங்கள் இருக்கு. ஆனா எதையுமே இத்தனை வருஷத்துல அவங்க ஃபில் பண்ணவே இல்ல. ஃபில் பண்றேன்னா எவ்வளோ ஃபில் பண்ணல. எவ்வளவோ இடம் இருக்கு, ஃபில் பண்ணல. எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தனியார் துறையில வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு படிச்சு, ஏதாவது எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்கள், பெண்கள் இளைஞர்கள் இன்னமும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா யாரையுமே இந்த கவர்மெண்ட் ஒழுங்கா கன்சிடர் பண்றது கிடையாது.
ஆரம்பத்துலேருந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும், நகராட்சி துறையில் வந்து அமைச்சர் KN நேரு வந்து ஒரு 700-800 கோடி வந்து ஊழல் பண்ணதா சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. ஸோ பணி நியமனங்கள்லையும் சரி, இந்த வேலை வாய்ப்புகள்லையும் சரி, இந்த அரசாங்கம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கீழ்மட்டத்தனமாக நடத்த முடியுமோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல தமிழ்நாட்டில். ஸோ எலெக்ஷன் வர்றதுனால இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா, போடுற மாதிரி போட்டுட்டு, ஸோ நிறைய வேலைகளுக்கு வந்து ஒழுங்கான அவங்க எதிர்பார்த்த காசுகள் வராததுனால அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தொழில்துறை வேலைவாய்ப்புகளை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய அந்நிய முதலீடுகள் கொண்டு வரோம், நிறைய ஃபேக்ட்ரிகள் கொண்டு வரோம், தனியார் துறையில் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு அதுலேயும் ஏமாற்ற தான் செய்கிறாங்க. இத்தனாயிரம் வேலைவாய்ப்பு, அத்தனாயிரம் வேலைவாய்ப்புன்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கொடுக்குற சம்பளம் பூராமே தனியார் துறையில் 7,000, 8,000, 10,000, 12,000 இந்த காலத்துலையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தனியார் துறையில் இருக்கிறனால எனக்கு அது தெரியும். ஆனால் அந்த கம்பெனி எத்தனையோ கோடி ப்ராஃபிட் பார்க்கும், ஆனால் கொடுக்குற சம்பளம் வந்து ரொம்ப ரொம்ப லோ. ஆனால் கொடுக்குற வேலை எக்கச்சக்கம். தனியார் துறை, இங்கே அரசு துறையிலே கண்டுக்க மாட்டாங்கன்னா தனியார் துறையில் வந்து எப்படி கண்டுக்குருவாங்க பார்த்துங்க. அது ஒரு தனி டாபிக், அதை பற்றி தனியாகவே பேசலாம். தனியார் துறை வேலைங்கிறது ஒரு தனி டாபிக், அதை பற்றி பல மணி நேரம் பேசலாம். ஆனால் இவங்க அரசு துறையில் இருக்கிறதே இவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் வெக்கக்கேடான ஒரு கவர்மெண்ட்டு. எப்பயுமே சரி, இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து நான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாதகமானவங்க கிடையாது, ஆதரவானவங்க கிடையாது. ஆனால் இந்த திராவிட கட்சிகளுக்கு நான் எப்பயுமே எதிராக தான் இருப்பேன். நான் காலம் முழுக்க ஊழல் பண்ணி மற்ற ஸ்டேட்டுகளோட கம்பேர் பண்ணி, எதுக்கு நீ மற்ற ஸ்டேட்டுகளோட கம்பேர் பண்ணுற, அந்த ஸ்டேட் இருக்குது இந்த ஸ்டேட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன் ஸ்டேட்டை நீ பாரு, மற்ற வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட கம்பேர் பண்ணி நீ பேசு. பண்ணது போலாமே ஊழல் எல்லாமே நடக்குது. இனி வர்ற காலங்களையாவது இந்த ஆட்சிகள் மாறுதா, நல்லபடியாக நடக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நிறையா வந்து மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க. நான் அந்த காலத்துலேருந்து ஓட்டு போட்டேன், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஓட்டு போட்டேன், நான் எப்போவுமே இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு உங்களை ஏமாற்றி மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் இலவசங்களை கொடுத்து ஏமாற்றியும் இது காலங்காலமாக நடந்துட்டு வருது. ஸோ வந்து இதனால் இப்போ பாதிக்கப்படுறது வந்து இப்போ வளர்ந்து வரும் ஜென்ரேஷன் தான். இது வந்து என்னுடைய கருத்து. ஸோ இதை சொல்ல நினச்சேன். சுகாதார ஆய்வாளர் வேலையும் பிரச்சனையாக இருக்குது, காவல் உதவியாளர் வேலையும் பிரச்சனையாக இருக்குது, விஓ அசிஸ்டண்ட் வேலையும் பிரச்சனையாக இருக்குது, கிராம ஊராட்சி செயலாளருக்கு தான் நடக்குதுன்னே தெரியல. இன்டர்வியூ நடக்கும்னு மட்டும் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சேட்டைகள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதுவே எனக்கே மனசு ரொம்ப வெக்ஸாகி தான் சொல்லி இந்த ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ எனிவே தேங்க்யூ. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.